வெல்கம் பேக் டு வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு பூஜை செய்வதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பூஜை ரூமில் தனியாக சாய்பாபாவுக்குன்னு ஒரு பூஜை அறையே இருக்குது. இதனுடைய சாய்பாபா பூஜை ரூம் மேக்கிங் வீடியோ ஏற்கனவே ஷார்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். வியாழக்கிழமை நாளே சாய்பாபாவை குருவா நினைத்து 9 வாரங்கள் விரதம் இருந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும். பாபாவுக்கு அபிஷேகம் செய்கிறேன், ஆனால் பாபாவுக்கு பால் அபிஷேகம் பொதுவாக சீரடியில் செய்ய மாட்டாங்க. பாபாவுக்கு உணவை வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. அப்படி நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணினா அந்த பால் பூனைக்கோ நாய்க்கோ கொடுத்துருங்க. ஏன்னா பாபாவுக்கு அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால் உணவு கொடுங்க. காக்கா, குருவி போன்ற பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. பாபா மனசு ரொம்ப சந்தோஷப்படும். அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கிறவங்களை பாபா முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். அதனால் நம்ம வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறிடும். நான் 3 அபிஷேகம்தான் பண்ணினேன். சுத்தமான வெதுவெதுப்பான நீரில் பாபாவுக்கு அபிஷேகம் செய்தேன். சந்தன அபிஷேகம். பாபாவுக்கு மணக்கும் சந்தன அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணினேன். பாபாவுடைய சர்சரிதம் புக்கு படிங்க. சர்சரிதம்ங்கிறது பாபாவுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம். நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவையாவது படிக்கணும். புக்கு எல்லா பாபா கோயில்லையும் கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவையாவது பாபாவுடைய சர்சரிதம் வாங்கி படிங்க. அதில் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம லைஃப் ஸ்டைலையே மாற்றக்கூடிய புக்கு. பாபா அதில் நிறைய அறிவுரை சொல்லியிருப்பார். உங்களுக்கு குழப்பம் பிரச்சனைன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா பாபாவை நினச்சிட்டு பாபாவோடைய சர்சரிதம் புக்கு எடுத்து படிங்க. பாபா கிட்ட நம்ம வேண்டும் போது நாம் என்ன கேட்கணும்னா அது இது வேணும்னு கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும். பாபா கிட்ட எப்படி கேட்கணும்னா, பாபா என்னுடைய கர்ம வினையை நீ தான் போக்கணும், அப்படி தான் கேட்கணும். கர்ம வினைக்கு ஒரு விதி இருக்குது. கர்ம வினையை நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும். ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம கர்ம வினையை மாற்றும் சக்தி இருக்குது. நம்ம முதல்ல நம்ம மனசை சுத்தப்படுத்தணும். கடவுளுக்கு பூஜை செய்கிறத விட பிற உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும். தானம் செய்ய செய்ய நம்முடைய கர்ம வினை குறையும். பாபா கிட்ட போய் கர்ம வினையை நீ தான் போக்கணும் அப்படின்னு வேண்டணும். 9 1 நாணயத்தை எடுத்துக்கணும். எதுக்கு 9 நாணயம்னா, அகங்காரமின்மை, பொறாமைப்படாமல் இருப்பது, பக்தி, பற்றற்றிருப்பது, குருவின் மேல் நம்பிக்கை, அமைதியான இயல்பு, உண்மை, பகையை வளர்க்காதீர், குறையை பார்க்காதீர். இவை எல்லாமே கர்ம வினைகளை தீர்க்கும் பொக்கிஷம். 9 நாணயத்தையும் நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு பாபா கிட்ட நான் என்ன தவறு செய்தாலும் மன்னிச்சிரு, நீதான் என்னுடைய கர்ம வினையை போக்கணும்னு வேண்டிட்டு 9 காயினை பாபாவுடைய பாதத்தில் வைக்கணும். பாபாவுக்கு உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பாபாவுக்கு பூவால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். சாம்பிராணி மனம் பாபாவுக்கு காட்டினேன். தீபாதரனை காட்டி பாபாவுடைய அருள் கிடச்சிருச்சுன்னு நம்புகிறேன். பாபாவுக்கு நிறைய விளக்கு பிடிக்கும். கர்ம வினை நீக்க வியாழக்கிழமை தோறும் பாபாவுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் சாய்ராம். வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.